மலரி என்னும் பேர் கேட்டேன் சுந்தராட்சிக்கு ஆமா இந்த அஞ்சன பிராமண இடமறில கும்பகோண பட்டணத்தில இந்த இல்லாட்டா பொம்பளைய போட்டு பேசுவான். ஆத்துக்கு போனாலும் அண்ணா வர மலடி மால ஒரு குழந்தை ஒண்ணு இல்லாட்டா குடி 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 பொம்பளைய குடிச்சு பேசுவாள பேசுவாள என்ன பாவம் செய்தேன் ஒரு பாவம் செய்யலையே மன்னவா. ஆமா எதற்கும் அண்ணா எனக்கு இதனால் வரைக்கும் குழந்தை இல்ல குழந்தை இல்ல வயதுக்கு நம்ம 2 கருத்துக்கும் 4 நாளா வயசாக போய்கிட்டே இருக்கு. இருக்குதா இருக்குதா இப்படியே போனதுனால நமக்கு எப்படி பிள்ளைவர கிடைக்கும் எப்படி எப்படி. அதனால ஆட்சி சுந்தராட்சி ரொம்ப உங்க கண்ணுக்கு அப்புறம் அந்த கோயிலுக்கெல்லாம் பூஜை வைக்கிறதுக்கு ஆள் வேண்டாமா. இன்னாரு பிள்ளை இன்னாரு என்ன வாழையடி வரையாக பேரு சொல்றதுக்கு ஒரு பிள்ளை வேணுங்களா. நீங்க நாளை எடுக்கீங்கன்னா உங்களுக்கு அப்புறமே இன்னாரு வருமானம் மகனான மகளான சொல்லி ஒரு பிள்ளை வேணுங்களா. ஒரு குழந்தை வேணுங்களா. தாளம் இவர் வந்து தாள வாத்தியம் பண்றாங்க. இவர் மகன் ஒரு தொங்கு தாளமா போட்டணுங்களா. தொங்கு தாளமா என்ன தாளம்பா. தொங்கு தாளம்னா நான் போடுதாரு பாருங்க இதுதான் தொங்கு தாளம். அப்படி இருக்கா இதுல பெரியலாம் இருக்குல்ல எனக்கு தெரியாம போச்சு. அதான் எப்ப தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் சுந்தராசி ஆனாவா சுப்பு குட்டி ஐயரும் என்ன எங்க நவராஜா மண்ணா இதனால் இது வரைக்கும் நாமளுக்கு இல்லை இல்லை மண்ணா எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே ராஜாவா ராஜா எங்க நவராஜா போட்ட சுந்தராசி பிரகோரியா
நாட்டிலே வேற மலரில்லையா ஒரு தீரான மலரானே உலகத்தில மலரில்லையா கையால வளர்த்த காராமசு மலராசி நான் தொட்ட தொட்ட காரியம் எல்லாம் கெட்டு கெட்டு போகுதே மன்னவாத காரியம் முத்தத்தில் வைத்த மரம் முருக மரம் கூட பூக்களைய ஆமாமம்மா வைத்த மரம் வாழ மரம் குளம் தள்ளலைய ஒரு குல கூட தள்ளல ஐயோ பசு மலர
பிள்ளையில்லா சாதம் எனக்கு குருவாக தோணுது ஐயா. எதுக்கு பிள்ளையில்லா சாதம் குருவா தோணுது? எனக்கு வாசனை குருவா இருக்கு. அப்ப எப்படி? அந்த காலத்துல நாலு கடைக்கு வேலைக்கு போகக்கூடியவா, பிள்ளை இருக்கவங்களும் வேலைக்கு போவா, பிள்ளை இல்லாதவங்களும் நாலு கடைக்கு வேலைக்கு போவா. அப்படி வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இந்த பிள்ளை இருக்கவா என்ன செய்வா? அந்த காலத்துல இந்த பால்வாடி, யூகேஜி, எல்கேஜி, ப்ரீகேஜி அப்ப கிடையாது. அப்ப ஏந்த பிள்ளை இடுக்கும் பிள்ளைக்காரி போவா. ஏந்த பிள்ளை இடுக்கும் பிள்ளைனா என்ன? ஏந்த பிள்ளை இடுக்கும் பிள்ளை என்னங்க? வாமாங்க. ஏந்த பிள்ளை இடுக்கும் பிள்ளை என்னன்னா ஏந்த பிள்ளை இடுக்கும் பிள்ளைக்காரினா அவளுக்கு வயசுல 5 மாதம் கெட்டவதையா இருப்பா. அந்த அம்மா கையில இடுக்கும் பிள்ளை ஒரு 2 வயசு 1.5 வயசு சவள பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளை எப்படி இருக்கும் தெரியுமா? வயிறை நல்ல வாழைப்பட்டி கணக்கா வச்சு பெக்கி பிள்ளை இழுத்து மூக்க வடிச்சுக்கிட்டு, ஏன்னா சவள பிள்ளை பார்த்தீங்களா? அப்ப அந்த காடு வேலைக்கு போகக்கூடியவா நல்ல அதிகாலையிலே எந்திரிச்சு நல்ல சோளத்தை இடிச்சு முழக்கருவாலை சுட்டு, அப்ப பித்தளை தூக்கிச்சுக்கிட்டாங்க நல்ல கும்பா கட்டி அந்த கஞ்சியை எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளையும் தூக்கிக்கிட்டு காடு கரைக்கு வேலைக்கு போவான். அப்ப பிள்ளை இருக்கவளும் போவா, பிள்ளை இல்லாதவளும் போவா இல்லையா? அப்ப அந்த பிள்ளை இருக்க என்ன செய்வா? அந்த பிள்ளைய நல்ல நிழல மரத்தை கண்டு நல்ல வேப்ப மரத்தை அடியில வேப்ப மரத்துல ஒரு தொட்டில கட்டி இந்த பிள்ளைய உறங்க வச்சுட்டு, எவனா அந்த பிள்ளைய சொல்லிட்டு போனா சமசாரி அந்த பிள்ளைக்கு பிள்ளைங்களோட கொடுப்பாரு. இந்த டீ வர வாங்கி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, கூட ஒரு பங்கு அந்த பிள்ளைக்கு கொடுப்பாங்க. அப்ப அதையும் வாங்கி பிள்ளை சாப்பிட்டு கொடுப்பா. அப்ப அந்த பிள்ளைய தொட்டில கட்டிட்டு மதியம் வேலையை முடிச்சு கஞ்சி குடிக்க வருவா. அப்ப பிள்ளை இருக்கவா கஞ்சி குடிப்பா, பிள்ளை இல்லாதவங்க கஞ்சி குடிக்க இருப்பாங்களா? இந்த பிள்ளை இருக்கவா என்ன செய்வா? நல்லா அந்த சோள கஞ்சியை கரைச்சி வச்சுக்கிட்டு உலக சுட்டு கொண்டு வந்திருக்கா பாருங்க. அந்த பிள்ளைக்கு பின்னால அந்த கஞ்சியை வைக்கும் போது பிள்ளை சவள பிள்ளை பாத்தீங்கன்னா 2 பக்கமும் 11 வடிச்சுக்கிட்டு மூக்க வடிச்சுக்கிட்டு அந்த பிள்ளை கஞ்சி குடிக்குமா. அந்த கஞ்சி குடிக்க அழகை பார்த்து பெற்றதாய் என்ன செய்வா? என் கலை கேட்டது, என் மந்திரி குடிக்க அழகு, கஞ்சி குடிக்க அழக பாரு, இந்த பிள்ளை இருக்கவால அதை பார்த்து ரசிச்சு குடிப்பா. அப்ப இந்த பிள்ளை இல்லாதவ பக்கத்துல இருந்து என்ன நினைப்பா? நமக்கும் இப்படி ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா நம்மளும் இப்படி இந்த பிள்ளைய முன்னால வச்சு இப்படி அந்த பிள்ளைய கொஞ்சி கஞ்சி குடிக்கலாங்களா? அப்ப அவ என்ன செய்வா? மனம் வந்து இந்த கஞ்சி நமக்கு தேவையா? தேவையை வச்சு அந்த கஞ்சி கொண்டு அந்த கஞ்சியை தூர ஊத்திடுவான். அதனால ஆட்சியார சுந்தராட்சி எனக்கு பிள்ளைகளா சாதம் உருவாக தோன்றுகிறது, மழலையிலா சாதம் அழகாக தோன்றுகிறது. இந்த ஆட்சியும் ஐயனுமாகவே ஒடுத்தருக்கு பிள்ளைகளை மனக்கவலை இருக்க. அப்பதான் ஐயர் சொல்றாரு, ஏமா நம்மளுக்கு வயசாகிட்டே இருக்கு, நாம இருவர்கள் ஜாதக பலன் எடுத்து பார்த்துட்டாங்க. ஜாதகத்தை எடுத்து இருவர்களுமே ஒரு வள்ளுவரை தேடி வந்து ஜாதக பலன்களை பார்த்தார்கள். ஜாதக பலனிலே இவர்கள் இருவர்களுக்கும் எப்படி இருக்கிறது? இருவர்களும் அழகான காலம் பசு ஒன்று வளர்த்து வந்தாரையானா அந்த காலம் பசு விருவையால் இருவர்களுக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை கிடைக்கும் என்று ஜாதக விதிப்படி இருக்கிறது என்ற வள்ளுவரம் சொல்ல, அப்ப வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப ஜோதியபடியே நம்மள ஒரு அழகான காலமாசம் வளர்ப்பாங்க என்ற ஆட்சியும் ஐயமாக ஆட்சி வீட்டுல ஒரு சேவகம் இருந்தாரு. சேவல் பிள்ளைன்னா அந்த பிராமணங்க பழக்கமே ஒரு கடைக்கு போதுக்கோ எதுக்கோ எங்கும் போனோம்னு வச்சுக்கோங்க, வீட்டுல ஒரு வேலைக்காரங்க வச்சிருப்பாங்க. அதனால அந்த வீட்டுல உள்ள வேலைக்காரனை அழைத்து, ஐயா வேலைக்காரா
நீ தஞ்சாவூர் சந்தையிலே அழகான ஒரு காலங்கண்ணு பிடித்து வர வேண்டும் என்று அவருக்கு அந்த காலங்கண்ணுக்கு வேண்டிய பணத்தை கொடுக்க அந்த வேலைக்காரன் அப்படியாட்டு வந்து தஞ்சாவூர் சந்தைக்கு ஆமாம்மா அந்த பிராமணன் வீட்டுக்கு தகுந்த காராமதா இருக்கணும். ஆமா ஏன்னா ஆற்று கையில இருக்கக்கூடிய காராமது இல்ல ஆற்றுதான் போய் தண்ணி நம்ம இல்லாத நேரம்னா ஆற்று வைக்கணும்ல நம்ம ஆடு. ஆமா ஆற்றுல விரிச்சிடக்கூடாது, எட்டி வலிச்சிடக்கூடாது, முட்டிடக்கூடாது. ஆமா அதனால அதுக்கு தகுந்த காராமதை பார்த்தார். ஆமாம்மா ஒரு அழகான காராமதை கண்டு கொண்டார்கள். காராமது விலையை கேட்க என்ன அந்த ஐயா சுப்புக்குட்டி ஐயர் கொடுத்ததுல இருந்து கொஞ்சம் கூடுதலாகவே பைசா வந்து விட்டது. சரி அந்த வேலைக்காரன் ஆமா நம்ம ஐயர் தானே. ஆமா காராமத்தை வாங்கிட்டு போய் சொன்னாலும் நமக்கு பணம் கொடுத்துருவாரு. ஆமாம்மா என்று அந்த பைசாவை பார்க்காம சரி அந்த வேலைக்காரன் ஆமா அழகான காராமத்தை பிடித்து கொண்டு ஆமாம்மா ஒரு காராமத்தை குட்டி ஐயரவா குட்டி ஐயரவா பெற்றெடுத்த பிள்ளை இருந்தா எப்படி வளர்ப்போமோ அதே மீது ஆட்சி வளர்த்துவாரா. ஆமா ஐயருக்கு நம்ம மாதிரி என்ன முன்னாடி துளி கட்டியா வளர்ப்பாங்க கிடையாது. ஐயமார் வீட்டுல என்ன ஐயமார் வீட்டுக்கு முன்பமாக ஒரு கொள்ள கிணறு இருக்கும்ல அங்கேயே காராமசை கட்டி பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்த்து வர. ஆமாம்மா இப்படி வளர்த்து வரும் நாளையிலே காராமசானது என்ன அந்த சாரங்கபாணி ஈஸ்வரரால் கிருபையால 10 மாதம் முற்று பெற்று காராமசு அழகான ஒரு கன்று இருக்கிறது. ஆமாம்மா தினமும் ஐயனா பால் கலந்து அந்த பால் அவர் ஐயா வீட்டுக்கு எடுத்தாரு. சாரங்கபாணி ஈஸ்வரருக்கு கொண்டு ஆமாம்மா அபிஷேகத்துக்கு கொடுப்பது வழக்கமாகவே இருந்து வந்தது. இப்படியே நடந்து வந்து சில நாள்களாகவே இருக்கும் பொழுது அந்த கும்பகோண பட்டணத்தில் சாரங்கபாணி ஈஸ்வரருக்கு 10
சுந்தராவே வாமா சுப்புக்குட்டி ஐயர் ஆட்சியை அழைத்த போது ஆட்சி வந்து ஐயரிடத்திலே என்னை அழைத்த விவரம் என்னன்னு கேட்க அப்பதான் ஐயர் சொல்லுறாரு, அம்மா சுந்தராவு இந்த கும்பகோணம் பட்டணத்தில் சாரங்கபாணி ஈஸ்வரருக்கு 10 நாளாக தேரோட்டம் நடக்க இருக்கு. ஆனா தேரோட்டத்தை பார்க்க போவோமா கேட்ட ஐயர் ஆட்சியரத்தில கேட்க ஆட்சியும் சம்மதித்தார். சரி தேரோட்டம் பார்த்துட்டு வரும். அந்த சாரங்கபாணி ஈஸ்வரர் திருமையால நமக்கு ஒரு குழந்தை கிடைச்சாதா என்ற ஆட்சியும் அதற்கு சம்மதித்து கொல்லப்படத்துல கட்டியிருக்காரு போது காலம் வருது. அதற்கு வேண்டிய தீனிகளையும் தண்ணீரையும் எடுத்து வைத்து ஆட்சியும் ஐயமாக சாரங்கபாணி ஈஸ்வரருக்கு 10 நாள் தேரோட்டம் மறுபடியை நடக்குது என்று என்ன ஆட்சியும் ஐயமா ஆட்சியும் ஐயமா ஆட்சியும் ஐயருமாகவே சாரங்கபாணி ஈஸ்வரருக்கு தேரோட்டம் பார்ப்பதற்கு சந்தோஷமாகவே வந்து இங்க இருக்கும் பொழுது என்ன நடக்கு 10 நாளாக வந்து அந்த கொள்ளக்கணத்துல இருக்குமாறுங்க காணாமது போட்ட இடம் 2 நாளையில காணாமது தின்னு முடிச்சிருது. 2 நாளையில முடிச்ச உடனே என்ன 6ஆம் மாசத்துக்கு தண்ணி தாகம் கொடுக்க முடியல. தாக விடை ஆகிறது. அதிகமா தாக விடை ஆகாத 4ஆம் மாசம் சுத்திக்கிட்டு வரும்போது அந்த கயிறானது அதிகமா கயிறு ரொம்ப சொல்லுவாங்க பாத்தீங்களா, ரொம்ப அறுத்து போயிருங்களா, அதிக அளவு உரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பழமொழி சொல்லுவாங்க, கயிறு ரொம்ப முழுவதுல அந்துதான் போகும். அந்துருமலா எதுவுமே அதான் அளவுக்கு மீறக்கூடாது. அப்போ எனக்கு ஒரு ஆளு சொல்லிச்சு அக்க மாட்டாங்க, அதை அந்து போகும். இருக்கா அதுகளும் கயிறை நல்லா மூடுறோம் புரிந்து போகும். வழக்கனை எடுத்த யாரும் வரலாம்னு வச்சுக்கோங்க, சிறகையும் ஒவ்வொரு பொடியா தான் ஏறணும். அப்படிதான் நல்லா இருக்கும். அப்பா எனக்கு வந்து ஆளு கிடையாது. செட்டுலையா என்ன செட்டு ரொம்ப நாள் கிடையாது. 2 நிமிஷம் போனா 1 வருஷம் கிடையாது, 2 வருஷம் தான். மன்னாரு மண்ணா கவுதானே எனக்கு வர அதனால இந்த சுந்தராட்சி ஆட்சியும் சுப்புக்குட்டி ஐயரும் தேவத்தை பார்க்க போன வேளையில 6ஆம் மாசத்துக்கு தாகவிலை ஆகி அந்த தும்பானத அந்து வந்தது. தும்பை அத்து 4ஆம் மாசம் கொள்ள கணத்துல எட்டி பார்த்து அந்த கொள்ள கணத்துல எட்டி பார்க்கும் பொழுது 4ஆம் மாசம் நிலத்தான் அந்த கொள்ள கணத்து தண்ணீர்ல தெரியுது. அப்ப 4ஆம் மாசம் மனசுல நினைக்கி நம்மளே வேலை உனக்கு அன்று இந்த கிணத்துக்குள்ள இருக்கு, அதனால நாம இந்த கிணத்துக்குள்ள போய் தண்ணி குடிக்கிறேன் என்று 4ஆம் மாசம் கொள்ளத்தான் கிணத்துக்குள்ளேயே விழுந்தது. கொல்லப்பட கிணத்துக்குள்ள விழுந்தா 4ஆம் மாசம் தப்பிக்க முடியுமா? அது அதிகளவு தண்ணீர் குடித்து வரமாட்டாம மாண்டு மறைந்தது மரங்களோடு சேர்ந்தது.
சேர்த்து மடிந்தது சிவலோகம் தந்தது. அப்ப அந்த சாரங்கபாணி ஈஸ்வரருக்கு 10 நாள் தேரோட்டம் பகுதுடனே நடக்க அந்த சுப்பு குட்டி ஐயரும் ஆட்சி சுந்தராட்சியும் காராம் பசுக்கு பிள்ளைக்கு பிள்ளையால வளர்த்து வந்துருமா. அதனால அந்த காராம் பசுக்கு சீனி மிட்டாயி கருப்பட்டி மிட்டாயி பண்ட பலகாரங்களை எண்ணிக்கொண்ட ஆட்சியானவர் வீட்டுக்கு வரும்பொழுது வீட்டுக்கு வந்த ஆட்சியானவர் கொல்லமர கிணத்திலே வந்து பார்க்க காராமச காணுவேன் காராமச காணாம ஆட்சி சுந்தராவு கும்பிட்டுட்டாரு. உங்களை வந்து கும்பிட்டுட்டாரு. நான் அப்படியாப்பட்ட ஆளுநர் கும்பிட்டுட்டாரு. அதனால ஆட்சி கட்டளை காணாமல் காராமசை காணாமல் அழுதுக்குவாங்க. பக்கம் பக்கம்லாம் தேடி பார்த்தாங்க, காராமசை காணும். அந்த காராமசை காணாமல் சுந்தரவானவா ஆட்சி ஐயர் வந்து அந்த காராமசை காணாம சரி கைகால கழுவும் அப்படி என்று அந்த காராமச கொள்ள கிணத்துல தண்ணி கோருவதற்கு ஒரு வாய் கயிறு கட்டி வாய் வச்சிருந்தாங்க. எட்டி பார்த்தாங்க, அந்த வாயை பார்த்தாங்க, வாயானது தண்ணீர்ல முங்காம கொத்து சத்தம் கட்டிச்சு. அப்பதான் இது என்ன தண்ணீர வாய் இறங்காம இருக்குன்னு எட்டி பார்க்கும் பொழுது காராமசானது செத்து மிளந்து கிடக்கதை கண்ட ஆட்சியானவா மூன்று மூட்டா கண்ணீரத்தான் கண்ணீர எல்லாருக்கு என்ன மோதம் வந்துருச்சு. ஆமா காராமசு மாட்டு மடிந்து வைக்கிற. ஆமா காராமச கொள்ளமர கிணத்தை விட்டு வெளியே எடுக்கணும். எடுக்கணுங்க. அப்ப அறந்தெரிய மக்களுக்கு அழைப்பு கொடுக்க. ஆமா அறந்தெரிய மக்களோ வீட்டுக்கு வந்து கொள்ளமர கிணத்திலே கிடக்க. ஆமா காராமச தூக்கி வெளியே போட்டுட்டாங்க. சரி ஆட்சியானவர் காராமச கண்டு பணம் பதறதா. ஆமா கிளி வளர்த்த மாடகி வளர்த்த மந்தயம் மந்தயம் எந்தகிரி மந்தயோராகிரி மாடி வந்து என்று காராமசுக்கு வேண்டிய ஈம கருதிகள் எல்லாம் செய்து முடித்தார்கள். ஆமா ஆட்சியா ஐயரை இருந்து மனம் வந்து இருவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன என்ன எந்த பாவத்தை வைக்கலாம், காராமசு பாவத்தை வைக்கலாமா? வைக்க கூடாது வைக்க கூடாது. காராமசு பாவம் கொள்ளாத துவசம். ஆமா அதனால் காராமசு பாவத்தை போகிறவை. ஆனால் காசிக்கு போனாலும் காராமசு பாவம் தீராது என்ற ஆட்சியம் ஐயரும் மனது பார்க்க. ஆமா அப்பதான் ஐயர் சொல்றாரு, என்ன நான் காசிக்கு போய் காராமசு பாவத்தை தீர்த்து வரேன் என்று சுப்புக்குட்டி ஐயா சொல்லும் பொழுது ஆனா காராமசு பாவம் கொள்ளாத தோஷம். அதனால் நீங்கள் காசிக்கு போய் நீங்க காராமசு பாவத்தை தீர்த்து வரலாம் என்று சொல்ல. ஏன்னா அந்த காலத்துல பஸ் ட்ரெயின் அந்த மாதிரி கிடையாது. காசிக்கு போனவங்க நடப்பயணமா தான் போனோம். இப்போ காசிக்கு எல்லாரும் போனாங்க.
அப்ப காசுல ஊருக்கு வடக்கட்டா இருக்கியா காசையும் பிள்ளைங்க இருக்கோம் மதுரையில இருந்தா ஒருவேளை நீ காசிக்கு போயிருக்கடா பார்த்தா அப்படிதான் தெரியுது கழுத்துல நம்ம மாலைக்கும் அப்ப சன்னியாசிய பாப்பானா அப்ப இந்த வெள்ள வண்டி கட்டாத நாளைக்கு காரியத்தை எடுத்து கொடுக்கலாம் அதனால் காசிக்கு போய் காராம்பசு பாவத்தை தீர்க்க வேண்டுமே. ஆனா அந்த சுப்புக்குட்டி ஐயனானவர் காசிக்கு போகணும் காராம்பசு தீர்த்திக்கணும் என்ற ஐயான சுப்புக்குட்டி ஐயனவர் காசிக்கு தான் போகணும் காசிக்கு தான் காசிக்கு போய்வாரே காசிக்கு வாழ்வாரே தோஷத்தையும் பெறுவாரே ஆட்சியான சுந்தராவது இந்த கும்பகோண ஐயர் காசிக்கு போன போது ஆட்சியான அரமனையில இருக்க ஆமா ஆட்சி ஆத்திர இருக்கா அன்றைக்கு அவன் படுத்து அசந்து விளங்கும் பொழுது ஆமா எங்க சாரங்கமான ஈஸ்வரர் ஆட்சி கனவுல வந்து சொல்லுதாரு என்ன சொன்னாரு அடியமா சொன்னாரு என்னுடைய வார்த்தைகள் அம்மா என்னுடைய திருவையாள உனக்கு ஆண்டவன் அம்மா ஆட்சி மனம் பகலே சாம நடு சாமம் போல எது திரும்பி யோசிக்கான் என்ன நம்ம கணவர இந்த சாரகமான ஈஸ்வரர் வந்து இப்படி சொல்லுதாரு ஐயர் இருக்கும் போது இப்படி சொல்லி வரம் கொடுத்திருக்க கூடாதா சாரங்கப்பாடு ஈஸ்வரர் எனக்கு ஐயர் இல்ல வாசல் இல்ல எனக்கு குழந்தை வர வேண்டாம் என்று தன்னால மனசுல குழப்பதான் அவளை கொண்டா தெய்வத்துக்கு தப்ப முடியுமா முடியாது முடியாது அந்த ஆட்சியான சுந்தராவது ஐந்தாவது மாத்திரையில அந்தமெல்லாம் நாங்க நேரமா கத்துக்கிட்டு ஆட்சி பலன் இருக்கா ஆட்சிக்கு மனசுல சந்தேகம் வந்து விட்டது ஆட்சி வீட்டுக்கு ஒரு மருத்துவச்சி வந்து போயே இருப்பா இருப்பா அவள் தான் செண்பகவல்லி மருத்துவம் செண்பகவல்லி அம்மா செண்பகவல்லி செண்பகவல்லி எனக்கு ஒரு 5 மாசமாவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என் கையை பிடிச்சு பாருங்க ஒரு வடி வடியா வருது மத்தியானம் தூங்க மாட்டீங்களா தூங்க விட மாட்டீங்களா அவளை செம்பொலியா என்ன வருது வந்திருக்கா தாய் என்னன்னே தெரியல இருக்க முடியல நிக்க முடியலையே ஆமா எப்படி
அது எது செஞ்சிருப்பாங்கன்னா உங்களுக்கு மோட்டார்லாம் வேலை செய்யலாம் இல்லைன்னு பார்த்துருக்கு. ஆமா 5 மாசத்துல இருக்கா இருக்கவே முடியல. மருத்துவம் வந்தா பாத்தீங்களா அம்மா ஏ செம்பொல்லி என்னன்னே தெரியல. இருக்க முடியல, நிக்க முடியல, ஒண்ணுமே சாப்பிட முடிய மாட்டுது. ஆச்சி கைய பிடிச்சு பார்த்தா ஆமா ஆச்சி என்ன நடந்துட்டு என்ன இது என்ன வசை ஆச்சி இப்ப தப்பு நீங்க வந்துட்ட மாசம் வவ்வாசி மாசம் ஆச்சி நீங்க புருஷம் இல்லாம ஒரு மாசம் ஆயிட்டீல. இப்படி நீங்க ஐயரில ஆசையில ஆச்சி என்ன இப்படி ஒரு மோசம் என்ன நினைக்கிறே? என்ன நடந்தது? என்ன அநியாயம் நடந்தது சொல்றாரு? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சாமி வீட்டுல இல்ல, நீங்க மாசமா இருக்கீங்க. ஆச்சி உங்களுக்கு மாசம் 5 மாசம் ஆயிட்டு வயிற்றுல 5 மாசம் புள்ள இருக்காச்சு. 5 மாசம் பிள்ளையா மருத்துவம் செல்வல்லி தப்பா தவறா நினைக்காத ஐயர் காசுக்கு போன அன்றைக்கு நான் அசந்து உடங்கக்கூடிய வேலையில அந்த சாரங்க போன ஈஸ்வரர் என் கனவிலே வந்தார். ஆச்சி சுந்தராட்சி என்னுடைய அருளாலே உனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை கிடைக்கும் என்று கனவுல சொன்னாரம்மா. என்னை தப்பா தவறா நினைக்காத என்ற ஆட்சி இடத்தில ஆட்சி செண்பகவல்லி இடத்திலே சொல்ல அம்மா இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். அக்கம் பக்கம் இல்லாத அக்கம் பக்கம் இருக்கவா என பிளவோட்டு பேசுவாங்க. ஐயரில்லா வாசலையில ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவான்? அதனால ஆட்சி செண்பகவல்லி என்னம்மா இந்த குழந்தைய எனக்கு நீங்க கருவலை அளிக்க வேண்டும். ஆட்சி இதனால இது வரைக்கும் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை வர பிள்ளை சனிக்கிறதுக்குத்தான் நான் மறந்து கொடுத்திருக்கிறேன் தவிர பிள்ளைய அழிக்க நான் கொடுக்கிறேன். ஆட்சி அந்த ஒரு பாவத்தை நான் செய்யல. ஆட்சி செல்வர்களையும் அழிச்சுவாங்க. என்ன ஒண்ணு பெற்ற தாயா நினைக்க நீ என் பெற்ற தாயா இருந்து என் கருவை அழிக்க வேண்டும். ஆமா சுந்தராவை சொன்னவோடு ஆற்றம் என்று கொடுத்தார நீங்க அஞ்சாதீங்க மழையாதீங்க கவலை கொள்ளாதீங்க. அக்கம் பக்கமா இருந்தா பார்த்தா நாம பாத்துக்கிறது. நீங்க வீட்டுக்குள்ள இருந்து போங்க. அதுக்கு மீறி யாரும் கேட்டாலும் வச்சுக்கோங்க. ஆட்சிக்கு வயிற்றுல பாண்டம்னு சொல்லுவேன். ஆட்சி வயிற்றுல பாண்டம் வந்துருது. அதனால ஆட்சி நீங்க பயப்படாதீங்க என்ன சொல்ல கவலை கொள்ளாதீங்க. சுந்தராட்சி ஆட்சி
ஆட்சிக்கு 8 மாதம் ஆச்சு திட்டுமுட்டா இருக்கான். இருக்குங்களா இந்த மாசம் எத்தனை கிடக்கு? 2 மாசம் தான் கிடக்கு. மழைக்கும் சூடுக்கும் காலம் கிடையாது. அதனால ஆட்சி சுத்தராட்சி மருத்துவம் நாங்க இருந்தோம் வச்சுக்கோ. எனக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா பிள்ளை சத்தம் கேட்போம், அக்கம் பக்கம் இருக்கவா வந்து கேட்போம். அதனால தென்னாடு போகணும், நான் பிறந்த வீடு போறேன். ஆட்சி மருத்துவம் என் கூட வாயே. எங்க ஆட்சியான சுந்தராட்சியும் மருத்துவமும் அந்த ஆட்சிக்கு இன்னும் 2 பெண்கள் உயிருக்கு உயிராக கோழியா இருந்தா அந்த தோழி பெண்களையும் அழைத்து கொண்ட ஆட்சி சுந்தராட்சி அந்த கும்பகோணம் மட்டம் விட்டு அந்த தோழி பெண்களும் மருத்துவத்தையும் அழைத்து கொண்டு ஆட்சியான சுந்தராட்சி ஆட்சி மருத்துவத்தை அழைத்து கொண்டு தோழி பெண்களையும் அழைத்துக் கொண்டு அந்த சங்கரன் கோயிலிலே கூடவா சங்கர ஆவண குளமதிய தேர்வு செய்து சங்கரன் கோயில் தாளமிட்டு திருக்கோயிலுக்கு பாதை கூடி அங்கே இருந்து பயணமாகி வீட்டுக்காரர் குறுக்கல்வெட்டி பாதை காந்திமதி அம்மாவையும்
கண்டு வணங்குதா இந்த காந்திமதி அம்மாளை வணங்குனா ஆட்சி சுந்தராவை காந்தி மணியை வணங்கும் போது முத்து முத்தா கண்ணீர வடிக்க அப்பதான் மருத்துவம் சொன்னா என் ஆட்சி என்ன அழகிட்டு வாரிய என்னச்சு இல்லம்மா செண்பகம் என்ன என்ன இந்த ஐயர் இருக்கக்கூடிய வாசலையில நான் ஒரு சொந்தமா இருக்காம வச்சுக்கோ ஆமா நான் எவ்வளவு ஒரு சந்தோஷமா எனக்கு சீமந்த வளகாப்பு போட்டு எவ்வளவு ஒரு சந்தோஷமா வந்திருப்பேன் ஒரு 5 மாசையில ஒரு அரிப்பழம் போட்டிருப்பேனே ஒரு வெத்தலை பாக்கு பழம் மாதிரி இருப்பேனே நீ நல்லவனா இருக்க பேச்சானே நான் மருத்துவ மாசமா இருந்தா அக்கம் பக்கத்துல சொல்லல ஆமா மத்த பொம்பளையா வச்சுக்கோ வாழு குண்டாமட்டி அவ சொல்லி விடுவாள ஆமா ஏட்டி கிலோமீட்டர் கேட்டியா அவ கதையை கேட்டியா ஐயர் காசிக்கு போயிட்டாரு ஆட்சி மாசமா அவ இருக்கும் மாசமா இருக்கா ஏட்டி என்ன ஐயர் காசிக்கு போயிட்டாரு ஐயருக்கு ஊர் ஊரா அலந்தாதான் வீட்டுல இருக்க வேலை செய்வா அவ என்னை வா நீ இப்படி